ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் நெய்வேலி சாலை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம். இன்றைக்கி கொடியேற்றம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதான் பார்க்க வந்திருக்கோம். எல்லோரும் இங்கே உட்காந்துருக்காங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த நெய்வேலி சாலை அப்படிங்கிறது வந்து ஒரு கல்வியாக வந்து இவங்க பார்க்குறாங்க. இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி நடத்துகிறதா இவங்க சொல்கிறாங்க. இங்கே வந்து சாலை ஆண்டவர் அப்படிங்கிற காதர் பாஷா அப்படிங்கிறவங்களோட வழியை பின்பற்றி இவங்களும் வந்து அந்த மெயின் ஞானத்தை அடைஞ்சு அவரோட உடல் அடக்கமுறை அதை வந்து பின்பற்றுறாங்க. அவரோட வாழ்வு முறை அடக்கமுறை அதை வந்து பின்பற்றுறாங்க. இங்கே கிட்டத்தட்ட 69 ஜாதியை சேர்ந்தவங்களும் நிறைய மதத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா இருக்காங்க. இந்த இடத்துல உள்ள மக்களோட வீடெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாமே குடிசை வீடாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சில வீடு வந்து மாடி வீடு இருக்குது, ஆனால் அது அவுட்டரில் தான் இருக்குது. மற்றபடி இவங்களோட அந்த வழிபாடு தடம் அந்த கொடி இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கூரை வீடாக தான் இருக்குது. அங்கே செருப்பு அணியக்கூடியவங்களாகவும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கரண்ட்டுமே இருக்காது. சோலார் பேனல் தான் இப்போ வந்து நவீன இது முறையில் வந்து இப்போ சோலார் பேனல் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடி வந்து அதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. இவங்க சில கட்டுப்பாடு வந்து பின்பற்றுறாங்க. அதில் மெயினான கட்டுப்பாடுன்னு பார்த்தோம்னா மது, சூது, அதே மாதிரி சிகரெட்டு, இந்த மாதிரியான தீய பழக்கங்கள் எதையுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தலப்பா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் தலப்பா அணிஞ்சிருக்கவங்க எல்லாருமே அனந்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து மதகுருமார்கள் மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் எல்லாருமே வந்து தலையில் வந்து துணி அணிஞ்சிருப்பாங்க. பெண்கள்லேயுமே வந்து அனந்திகள் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே வெஜிடேரியனாக தான் மோஸ்ட்லி இருக்காங்க. இவங்களோட கொடியேற்றுற ஃபங்க்ஷனில் அந்த கொடியோட சிம்பிள் வந்து அறநிலாவை வந்து அவங்க கொடியேற்றத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த இடம் உலக வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இயற்கை வாழ்க்கை சூழல் மாதிரி அவங்க இருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இங்கேயுமே ஆனால் நிறையா பசங்க வெளியில் போய் தான் படிக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறையா கோடீஸ்வரங்களுமே இங்கே குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. இந்த மாதிரியான சூழலுமே இருந்துச்சு. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் எண்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இவங்களோட கேலண்டரில் கூட தமிழ் எண்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். இவங்க வந்து தமிழ் எண்களை தான் பயன்படுத்துவாங்க. ஒரே ஃபங்க்ஷன் முடிஞ்சு. சாலை எம்ராஜ் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். அதே மாதிரி இவங்க சிலை வழிபாடு மேலே பெரிய பிரியம் காட்டுறதில்லை. இவங்களோட இடங்கள்லையுமே நீங்கள் எந்த சிலைகளையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா மதத்துக்காரங்க இங்கே இருந்தாலும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் இருக்கிற அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே உள்ள கல்ச்சரை தான் அந்த மதத்துக்காரங்களுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது.
சாலை சொர்க்கதீபம். உங்கள் பேர்? சாலை ரூதேஷ். சாலை ரூதேஷ். உங்கள் பேருமா? சாலை ஜெயசுசி. சாலை ஜெயசசி. உங்கள் பேர்? சாலை முகமது ஆதில். சாலை சாலை முகமது ஆதில். முகமது ஆதில். உங்கள் பேருமா? சாலை அஜ்மல் அதாரித். சாலை அஜ்மல் அதாரித். அதாரி. ஏகா சரண். ஏகா சரண். ஓகே. இது என்னது? இந்த இது பேர் என்னது? இந்த பண்ணுறீங்கல்ல, இப்படி பண்ணுறீங்க போராட்டமா? ஆடுவீங்களா? நீங்கள் அப்படியே